எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஸ்ரீ. இந்த 2024 முடிஞ்சு நமக்கு 2025 தொடங்க போகுது. இந்த 2025ஆம் ஆண்டு உங்கள் அனைவருக்கும் எல்லா நலன்களையும் எல்லா வளங்களையும் பெற்று தரணும்னு நான் இறைவனிட்ட பிரார்த்திக்கிறேன். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இப்ப இந்த 2025ல நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் சின்ன சின்ன கருத்துக்கள் தான், எனக்கு தெரிந்தவைகள். நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இத உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணுங்க. சின்ன சின்ன கருத்துக்கள் தான் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும் நான் நம்புறேன். முதல் பாயிண்ட் ஒரு சின்னதுதான். உங்களை காட்டுகின்ற கண்ணாடி உங்களுக்கு நல்லதாகவும் மற்றவர்களை காட்டும் போது தவறுதலாகவும் இருந்தா குற்றம் கண்ணாடியோடது இல்லை, நம்மளுடைய பார்வையில் தான் இருக்குது. எதையுமே நம்ம பார்க்கிற பார்வையில் தான் இருக்குது. உங்களை புரிஞ்சுக்கிட்டவங்க உங்களை வெறுக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி உங்களை விட்டு விலகி போகணும்னு நினைக்கிறவங்க எப்பையும் உங்க கூட நிலைச்சி இருக்க மாட்டாங்க. இது நிதர்சனமான உண்மை. நீங்க சாதனை செய்யும் போது உங்க கூட வர உறவோ நட்போ உண்மையானது அல்ல. நீங்க சோதனையில இருக்கும்போது உங்க கூட இருக்கிறவங்க தான் உண்மையான உறவு, நட்பு. உண்மையான உறவுங்கிறது என்ன தெரியுமா? கடிகாரத்துல இருக்க முள் போல. அடிக்கடி சந்திச்சுக்க மாட்டாங்க, ஆனா எப்பயும் தொடர்புலயே தான் இருப்பாங்க. கடிகாரத்துக்குள்ள இருக்க முள், அதை நீங்க உதாரணமா எடுத்துக்கோங்களேன். அப்படிதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சு காட்டியும் எப்பயுமே தொடர்புல தான் இருப்பாங்க. ஒன்ன ஜட்ஜ் பண்றதுக்கு முன்னாடி பணத்தை வச்சு முடிவு பண்ணாதீங்க, மனத்தை வச்சு முடிவு பண்ணுங்க. மனத்தை வச்சு முடிவு பண்ணும்போது சில சமயம் பணமே நமக்கு தவறுதலா தெரியும். எதையும் முடிவு பண்ணும்போது பணத்தை வச்சு தவறு சரி அப்படின்னு முடிவு பண்ணாதீங்க. நீங்க நல்லா இருந்தாலும் 10 பேர் பொறாமப்பட்டு உங்களை பத்தி பேசுவாங்க. நீங்க வாழ்க்கையில தவறி போனாலும், அதாவது தவறி மீன்ஸ் தாழ்ந்து போனாலும் 10 பேரு பேசதான் செய்வாங்க. இந்த உலகம் நம்மளை விமர்சனம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். விமர்சனத்துக்கெல்லாம் எப்பயும் செவி சாய்க்கவே கூடாது. வாழ்க்கையில நல்லது நடக்குது கெட்டது நடக்குது அப்படின்னு சொல்றோம். எதை வச்சு நீங்க நல்லது நடக்குது கெட்டது நடக்குதுன்னு சொல்றீங்க? நமக்கு பிடிச்சமானது நடந்தா, நம்ம எதிர்பார்த்தது நடந்தா நமக்கு நல்லது நடந்ததுன்னு சொல்லுவோம். எதிர்பாராதது நடந்துருச்சுன்னா ஐயோ கெடுதல் நடந்துருச்சு அப்படின்னு சொல்வோம். சோ எது வாழ்க்கையில நல்லது கெட்டது? எதிர்பார்ப்புகள் தான் நல்லதையும் கெட்டதையும் முடிவு பண்ணுது, இல்லையா? அதனால எதிர்பார்ப்பு இல்லாம வாழ பழகிக்கோங்க. இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் வாழ்க்கை. இந்த 2025ல இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்க எடுத்துக்கிட்டு
உங்க வாழ்க்கைய சந்தோஷமா வாழ பழகுங்க. முடிஞ்சு போன விஷயங்கள் எதையும் நம்ம மாற்றி அமைக்க முடியாது. அதனால முடிஞ்சு போன விஷயங்களை பத்தி நினைக்காம இனி அடுத்தது என்ன அப்படிங்கிற இத முடிவு பண்ணி வாழ்க்கைய நகர்த்த பாருங்க, வாழ பழகுங்க. எதுலயும் அதிக பற்றும் பாசமும் வைக்காம, எதிர்பார்ப்புகள் இல்லாம, அடுத்தவர்களை துன்பப்படுத்தாம வாழ்கின்ற வாழ்க்கைய வாழ பழகுங்க. நமக்கு இருக்கிறது ஒரு சின்ன காலம். அதுல இதையும் தலையில தூக்கி போட்டுட்டு எதுக்கு கஷ்டப்படணும்? நமக்கான வாழ்க்கைய நாம வாழ்ந்துட்டு போலாமே. முயற்சி பண்ணி பாருங்களேன். இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எப்பயும் போல எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி.